வணக்கம் நண்பர்களே. கார்த்திக் தீபா சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம சிவன் ஆண்டி தான் வந்து நம்ம நவீனை வந்து இந்த மாதிரிக்கு உயிரோடு மண்ணுக்குள்ளே புதைச்சிது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம நவீனே வந்து சாட்சியாக வந்து பஞ்சாயத்து கூட்டத்திலையும் சொல்லிடுறாங்க. அதிகாரிகள்கிட்டையும் நம்ம சிவன் ஆண்டியும் சந்திரகலா முத்துவேலு இவங்க எல்லாத்தையும் வந்து பிடிச்சு கொடுத்து ஆப்பு வைக்கிறாங்க. அதோட நம்ம நவீனையும் வந்து துர்காவையும் வந்து மனசார நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து வீட்டுக்கு வாங்க, இனி மாப்பிள்ளை நீங்கள் எங்கள் வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம நவீன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு வந்து அழைச்சிக்கிட்டு வராங்க. நம்ம சந்திரகலா கடுப்பாராங்க. மொத்த குடும்பமும் ஒன்று சேர்த்துட்டல ராஜா, டிரைவர் உன்னை விட போகிறதில்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா, நம்ம நவீனை காணாமல் நம்ம துர்கா கவலையாக இருக்காங்க. அதிகாரிகளுக்கிட்ட வந்து கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னு வந்து அதிகாரிகள்கிட்ட சொல்லி நம்ம சாமுண்டேஸ்வரி தான் காரணம் அப்படின்னு வந்து ஆதாரத்தை நீட்டுறாங்க. எங்கள் அம்மாவோட வளையல் வந்து என் கணவர் வந்து காணலை, தேட நேரம் அவர் சப்பல் கிட்ட கடந்து எங்கள் அம்மா தான் ஏதாவது பண்ணியிருக்கணும், இன்னும் இருக்க ஆதாரம், நீங்கள் அவங்கள கைது செய்தே ஆகணும் அப்படின்னு வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து கைது பண்ணிடுறாங்க. சந்திரகலா அடடா, இனி வந்து அக்கா இல்லை, இனி நம்மளுக்கு தான் இந்த வீடு சொகுசு எல்லாமே நம்மளுக்கு தான் அப்படின்னு வந்து சந்தோஷத்தில் இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் தான் வந்து கடவுள் வச்சாம் பாரு ஒரு ஆப்பு அப்படின்னு வந்து நம்ம நவீனுக்கு வந்து ஞாபகம் திரும்பிடு. அப்போ அவங்க காலில் ஏதோ தட்டுப்பட மாதிரி இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க, மொபைல் ஃபோன். இது சரியான சந்தர்ப்பம், இப்போவே நம்ம யாருக்காவது கால் பண்ணலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிகாரிகளுக்கு கால் போடுறாங்க. இந்த பாருங்கய்யா, என்னை வந்து இந்த சிவனாண்டி, நான் என் பேர் நவீன, நான் இந்த கிராமத்துலேருந்து பேசுகிறேன், என்னை வந்து உயிரோடையே மண்ணுக்குள்ளே வச்சு புதைச்சிட்டாங்க. ஆனால் தற்செயலாக கடவுளுக்கு அருளால் ஒரு ஃபோன் அந்த பெட்டிக்குள்ளே இருந்துச்சு, அதை எடுத்து தான் கால் பண்ணுறேன், என்னை காப்பாற்றுங்க, என்னை வந்து சிவனாண்டி முத்துவேலு இவங்க தான் இந்த மாதிரிக்கு பண்ணது, இப்போ அவசரமாக வந்துருங்க அப்படின்னு வந்து சொன்னதும் நம்ம அடுத்ததாக வந்து நம்ம ராஜாவுக்கு கால் பண்ணுறாங்க. உடனே யார் அப்படின்னு வந்து எடுத்து பார்த்தா நம்ம நவீன் பேசுகிறாங்க. இதே ஒன்று காணலோனி தான் நான் தேடிட்டு இருக்கேன், என்னை உயிரோடையே புதைச்சிட்டுருக்கேங்க ராஜா, இப்போ நான் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கேன், சிவனாண்டி தான் இதெல்லாம் பண்ணுனது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க, என்னை காப்பாற்று, எனக்கு அப்படியே தலை சுத்தவு, மூச்சு முட முடியலை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ காப்பாற்று கார்த்தி அப்படின்னு வந்து நம்ம நவீன் வந்து சொல்கிறாப்புல. வாரேண்டா, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம நவீன் வந்து ஃபோன் எந்த லொக்கேஷன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்து அந்த இடத்துக்கு நம்ம கார்த்தியை மயில் வாகனமாக பறக்கிறாங்க. நம்ம மயில் வாகனம் கார்லேருந்து சொல்கிறாங்க, இந்த சிவனாண்டி சந்திரா முத்துவேலி இவங்க பயங்கரமான ஆளாக இருப்பாங்க, உயிரோடையே ஒருத்தங்களை வச்சு புதைச்சிருக்காங்கன்னா இவங்களுக்கெல்லாம் விவஸ்தையே கிடையாது, இவங்களை விடக்கூடாது கார்த்தி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இப்போ நவீனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல லொக்கேஷனை பார்த்து கரெக்டாக என்ட்ரி கொடுக்காங்க. இங்கே என்னடா, இந்த இடத்துல தான் மண்ணை வந்து தோண்டின மாதிரி இருக்குது, அப்போ இங்கே தான் நம்ம நவீன் இருப்பான் அப்படின்னு வந்து தோண்டி பார்த்தா நம்ம மயில் வாகனம் பார்த்தா அதே பெட்டி. ஐயையோ, இந்த பெட்டியை பார்த்துக்கிட்டு கிட்ட போன நேரம் தானே எனக்கு ஏதோ ஓநாய் பேய் எல்லாம் வந்தது மாதிரி வந்து ஃபீலிங் ஆச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இந்த பெட்டிக்குள்ளே தான் நம்ம நவீன் இருந்திருப்பான் அன்னைக்கே, அப்போ பார்த்துருக்கலாம். ஐயையோ, நான் வந்து இந்த பேய்க்கெல்லாம் பயந்து விட்டு இந்த ரவுடிகள் வந்து இந்த சவுண்டை போட்டிருக்காங்க, இது தெரியாமல் நான் நின்றுட்டேனே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ராஜா வந்து திறந்து பார்க்குறாங்க. நம்ம நவீன் மூச்சு திணறி அப்படியே மயக்க நிலையில் இருக்காங்க. உனக்கு ஒன்றும் இல்லை நவீன், நீ ஒன்று காப்பாற்றிட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்படியே அமுக்கி வந்து மூச்சு விடும்படி பண்ணுறாங்க நம்ம ராஜா. நவீனை அதோட வந்து நம்ம நவீன் மூச்சு விடுறாங்க. அப்பாடி உயிர் வந்துட்டு, நவீன் வந்து பொழைச்சிட்டான், இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ சிவனாண்டி முத்துவேல் சந்திரகலா இவங்களுக்கெல்லாம் சரியான ஆப்பு வைக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க. அதோட நம்ம நவீன்கிட்ட இதெல்லாம் வந்து பண்ணினது சிவனாண்டியா, ஆமாம், கூடவே அந்த சின்னத்தையும் சேர்ந்து தான் அத்தையோட வளையல்லாம் எடுத்து அந்த இடத்துல போடெல்லாம் வச்சது அவங்க தான், என்னை உயிரோடையே வந்து புதைச்சி நான் அணுவாக வந்து சாகணும் அப்படின்னு தான் இந்த சின்ன இத்தையோட ஆசை, அவங்க கணவரை நான் அடித்ததுக்காக தான் இந்த தண்டனே தாரேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம மயில் வாகனம் இவங்களெல்லாம் இப்படியே விடக்கூடாது, இவங்க ஆட்டத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் ராஜா அப்படின்னு வந்து அந்த இடத்துல துடிக்கிறாங்க. அதோடு பார்த்தோன்னா நம்ம அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து போய் அந்த பஞ்சாயத்து கூட்டத்துக்குள்ளே வந்து சிவனாண்டி வந்து வர வச்சு அந்த சிவனாண்டியை வந்து அந்த அந்த இடத்துல வந்து கைது பண்ண வச்சுறாங்க. நம்ம சந்திரகலாவும் இதுக்கு நீனும் இதுக்கு காரணம் தானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல இழுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை வந்து பார்க்குறாங்க. நவீன், அத்தை, நீங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணலை, என்னை பண்ணினதெல்லாம் இந்த சிவனாண்டி முத்துவேலு சந்திரகலா உங்கள் தங்கச்சி தான், இவங்க பண்ணிக்கிட்டு உங்கள் பேரில் பழிய விழதுக்காண்டி உங்கள் வளையலை
திருடி இங்கே கொண்டு போட்டது எல்லாமே வந்து உங்கள் தங்கச்சி தான். நீங்கள் தங்கச்சியே நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் இல்லை. அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை உயிரோடி புதைக்க சொன்னதும் உங்கள் தங்கச்சி தான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே நம்ம ராஜா வந்து ஸ்டேஷன் பார்க்காம நம்ம சந்திரகலாவுக்கு ஒன்று கொடுறாங்க. நீ எல்லாம் ஒரு பொம்பளையா இப்படி சொந்த அக்காளோட மகளோட புருஷனையே உயிரோடி புறக்க சொல்லியிருக்கியே, உனக்கெல்லாம் அறிவில்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதோட சந்திரகலா வந்து உன்னை விட போகிறது இல்லைடா, நீ வந்து கூண்டோடி என்ன அக்கா கிட்டேருந்து ஒரே ஐடியா பிடிக்கிறதுக்கு ஐடியா போட்டுட்டல, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லாங்க. அதே நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி இந்த ஜெயிலேருந்து திறந்து விடாங்க. நீங்கள் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு வந்து இவங்களை திறந்து விட்ட உடனே நம்ம ராஜாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. நான் எந்த தப்பும் செய்யலைன்னு மறுபடியும் நீ நிரூபிச்சிட்ட ராஜா. இப்போ வந்து தப்பு செய்தவங்களையும் பிடிச்சு கொண்டு விட்டுட்டா. ஆனால் சந்திரகலா இப்படி வந்து சிவனாண்டி முத்துவேல் இவங்க எல்லாம் சேர்ந்து உயிரோடியே நான் இந்த நவீனை இப்படி வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கல. எனக்கு நவீன் மேலே கோபம் இருந்துச்சு, ஆனால் அவனை கொல்ல அளவுக்கு கோபம் எனக்கு இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட நவீனையும் துர்காவையும் பார்த்து என்னை மன்னிச்சிடு, நீ உன் கணவர் மேலே எவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்கான்னு இப்போ எனக்கு புரிஞ்சுட்டு நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வரலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லி நம்ம நவீனை வந்து மருமகனாக வந்து ஏற்றுக்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ராஜாவை பற்றி யார் என்ன அப்படின்னு வந்து நம்ம விசாரிக்க கொடுத்தோம்ல, அவனை பற்றி என்ன தகவல் வந்து என் ஃப்ரெண்டு வந்து சொல்லுவாளோ அதை நினைக்க நேரமே இதாட்டு கொஞ்சம் படபடப்பாக இருக்கா. ஆனால் என் ராஜா வந்து எப்போவுமே வந்து நல்லவன், அது மட்டும் எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ஆனால் கண்டிப்பாக அவர் ராஜசேதுபதியோட பேரனா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதே கணம் வந்து அவங்க மொபைலை வந்து நம்ம ஏட்டு சண்முகத்தோட மொபைலை வந்து சரியாக்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கேருந்து வந்து ஃபோன் அந்த ஃபோனுக்கு வந்து சரியாக கொடுத்த இடத்துலேருந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் சரியாக அந்த ஃபோனை வந்து சரியாக்கிட்டோம் அப்படின்னு வந்து சொன்னோன்னா, நான் இப்போவே வந்து அந்த ஃபோனை வாங்க வரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் ஏதோ மர்மம் இருக்குது. என் மாப்பிள்ளையும் வந்து இந்த ஃபோனு வந்து எங்கே அப்படின்னு வந்து அவங்க பேத்திக்கிட்ட அந்த சண்முகத்தோட பேத்திக்கிட்ட கேட்டாங்கன்னா, அப்படி இதில் ஏதோ ரகசியத்தை அந்த ஏட்டு விட்டுட்டு தான் போயிருக்காரு. இதை தெரிஞ்சாலே நம்ம அந்த மர்மம் முடிச்சிக்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து ஓடி போகிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி அந்த ஃபோனை வாங்குறாங்க. அதில் வந்து பார்க்குறாங்க நம்ம அந்த சாவும் துப்பாக்கி வந்து மாயை சுடதுக்கு முன்னாடியே கொடுத்த வாக்கு மூலம் நம்ம சண்முகம் வந்து சொல்லுறாரு, இந்த பாரு சாமுண்டேஸ்வரி, நான் வந்து உங்கள் அம்மா சிவகாமி சாவுக்கு காரணம் இந்த பரமேஸ்வரி ராஜசேதுபதியோட குடும்பம் இல்லை. அதுக்கு வந்து காரணம் முழு காரணம் முத்துவேல் தான். உங்கள் அம்மா கிட்ட தப்பாக நடக்க இந்த முத்துவேலை பார்த்தா அது தெரிஞ்சு உங்கள் அம்மா வெளுத்தெடுத்தாங்க. அதனால அவங்க சாப்பாட்டில் அவங்களுக்கே தெரியாமல் விஷத்தை கலந்து அவங்க சாப்பிட்டு தான் உங்கள் அம்மா இறந்தாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை அப்போ எனக்கிட்ட வந்து மாற்றி சொன்னதே வந்து இந்த முத்துவேல் தான் அப்படின்னு வந்து அந்த ரகசியத்தை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அடடா, இது தெரியாமல் நான் இந்த பரமேஸ்வரி பாட்டி குடும்பத்தை நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன், அவங்க பையனை பார்க்க விடாமலே பண்ணிட்டேன். இப்போமாவது உண்மை தெரிஞ்சு அவங்க காலில் விழுந்து இப்போவே மன்னிப்பு கேட்டால் தான் என் மனசு ஆறும் அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரி வந்து பரமேஸ்வரி பாட்டி வீட்டுக்கு வராங்கங்க.